ஸோ ஹலோ கைஸ். ஸோ நைட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 11:30 ஆயிடுச்சு வரத்துக்கு. ஸோ ஒரு வழியாக வந்து ரூமுக்கு சேர்ந்தாச்சு. கூகுள் மேப்பு எல்லாமே இங்கே சுத்தமாக நெட்ஒர்க்கே கிடையாது. ஸோ காலைல சூப்பராக இருக்குது. ஜஸ்ட் நான் அந்த ரூமுக்கு அவுட் சைடில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே வந்தால் வாசலில் பைக்கு நிற்குது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இங்கே காரும் நிற்குது. ஸோ அவங்கெல்லாம் காரில் தான் வந்திருந்தாங்க. சூப்பராக இருக்குது சவுண்டு. பக்கத்தில் ஃபுல்லாக மரம், வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ண போகிறோம், ஸோ இன்றைக்கி எங்கெங்கே போக போகிறோம், ஸோ எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். பிரச்சனை எல்லாருமே வீடியோ தான். அது ஸோ இந்த ரோட்டில் தான் நைட்டு வந்தது. செம்மையாக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்குது. So yes guys, ஏற்காடு டவுன் பண்ணிட்டுருக்கோம். ஸோ நேற்றுக்கு இதே இதில் தான் நம்மளை மடக்கினாங்க. இன்னைக்கு இங்கே மடக்கலை. ஒருவன் பசிக்கனா வீட்டை தூக்கு
நரிகள் கூட்டமோ குருதி ஆட்டமோ. தெரியல லாரிலாம் இவ்வளோ ஸ்லோவாக போகுது. ஒரு ஹில்ஸான்னு தெரியல, காதெல்லாம் அடிக்குது கைஸ். ஹில்ஸ் விட்டு கீழே இறங்கியாச்சு, பட் இருந்தாலும் காதெல்லாம் அடைக்குது, பயங்கரமாக அடைக்குது. ஸோ எஸ் கைஸ், ஸோ வந்து சென்னை நோக்கி கிளம்பியாச்சு. ஸோ அகைன் வந்து பேக் டு வந்து இப்போ ப்ராப்பர் வந்து சேஃப்டி கியர்ஸ் தான் போட்டாச்சு. ஸோ போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணி வச்சா அரௌண்ட் ஒரு 300 கிலோமீட்டர் இருக்கும் இங்கேருந்து சென்னைக்கு. சென்னை மீன்ஸ் தட் மீன்ஸ் குருவாஞ்சேரிக்கு. ப்ராபப்ளி எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 to 6 hours ஆகும். ஸோ இப்போ டைம் வந்து அரௌண்ட் ஒரு 440 சம்திங் ஆகுது. நம்ம வந்து வரும்போது வந்து ஆக்சுவலாக சோலோ வந்துட்டோம் தான், அடிச்சுன்னு வந்தாச்சு. போகும்போது ஆக்சுவலாக பின்னாடி வந்து மக்கள்ஸ் வராங்க. ஸோ நம்ம டீம் வந்து நம்ம குரூப் வந்து பின்னாடி வராங்க காரில். ஸோ அதனால் அவங்க கூடயே தான் நம்ம வந்து இப்போது ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஓகேண்ணே, சென்னை வரைக்கும். எல்லாம் இந்த லைனில் தான் ஏறி வராங்க. வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க, சூப்பராக இருக்கு ரோடு. இவ்வளோ நேரம் கொஞ்சம் டென்ஷன் ஏற்றிச்சு. ரோடு ஒரே பள்ளமேடாக இருந்தது ரோடு. பட் இப்போ கொஞ்சம் தூரம் நைஸ், நல்லா இருக்கு. பட் சில்லுன்னு அந்த காத்தடிக்கல தான் கைஸ் வேற லெவல் ஃபீல்டு. அப்பா சுற்றி மவுண்டன்ஸ், மலையாக இருக்கு. அங்கே பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, பட் வேற லெவலில் இருக்கு கைஸ். ஓ மை காட். அங்கே பார்த்தீங்களா, அங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. ஸோ இப்போ இதெல்லாம் தாண்டி தான் நம்ம போக போகிறோம்னு நினைக்கிறேன். இது வேறு லெவலில் இருக்குது. வில்லேஜ் சைட் ரோடு சூப்பராக இருக்குது. வேறு லெவலில் கிளைமேட்டு. அப்படியே இந்த ஈவினிங் டைமுக்கு அதுக்கும் இந்த சில்லுன்னு காற்றடிக்குது. இந்த மவுண்டன்ஸ் இங்கே பாருங்க, ஃப்ரண்ட்டில் ஃபுல்லாக மவுண்டன்ஸு, லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாக அடர்த்தியாக மரம் கைஸ். வேறு லெவலில் ஒரு ஃபாரஸ்ட் ரூட் மாதிரி இருக்குது. பட் ஆனால் இது ஃபாரஸ்ட் ரூட்லாம் கிடையாது இது. ஸோ கைஸ் நடுவில் வந்து கொஞ்சம் போர் அடிச்சது, ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து இதுவாகவும் இருந்தது, கொஞ்சம் லைட்டாக ஸ்லீப்பியாகவும் இருந்தது. பட் அகைன் பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. இங்கே பாருங்க லைட்டாக இங்கே பார்த்தீங்களா, ஏடி வேறு லெவலில் இருக்கா. ஏதோ ஒரு கோவில் ஒன்று இருக்குது. ஓ காடு கீழே தண்ணி போகுது காய்ஸ். கீழே சின்னதாக ரொம்ப சின்னதாக தண்ணி போகுது. அதிகமாக தண்ணி போகுதுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சின்னதாக தண்ணி போகுது. ஆக்சுவலாக அவங்க வரும்போது இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறத நீங்கள் அவாய்ட் பண்ணுறீங்க, ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கிறது நீங்கள் பார்க்காதீங்க. ஸோ வந்து அவங்க வந்து இந்த ரூட்டில் வந்திருக்காங்க. ஸோ வந்து இங்கே தான் வந்துட்டு போயிருக்காங்க. பட் நைஸ், நல்லா இருக்குது. ஏதோ ஒரு கோவிலும் இருக்குது இங்கே. அது பக்கத்துலேயே வந்து கொஞ்சம் சின்னதாக போகுது தண்ணி. பட் பரவாயில்ல, இட்ஸ் நைஸ். ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படின்ற மாதிரி
பண்ணலாம். மழை டைமில் அதிகமாக போகும் தண்ணி, பட் இப்போது மழை டைம் கிடையாதுல்ல. ஸோ அதனால் போகுது தண்ணி, அதிகமாக போகல, கம்மியாக போகுது. ஸோ நைஸ். இது ஒரு கோவில் போல இருக்குது.